ஒவ்வொரு ஊராட்சியிலும் அந்தந்த ஊராட்சிக்காக சிறப்பாக செயல்பட்டு வந்த செயல்பட இருக்கின்ற அனைத்து ஊராட்சி ஊழியர்களையும் ஏனைய ஊராட்சி பொறுப்பாளர்களையும் இந்த ஊராட்சிக்காக செயல்பட இருக்கின்ற ஏனைய கவுன்சிலர்களையும் ஒன்றிய கவுன்சிலர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கண்ணியப்படுத்தும் விதமான இந்த உள்ளாட்சி தினமானது இன்றைய தினம் பண்டாரவாடை ஊராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கிராம சபா கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பண்டாரவாடை ஊராட்சியை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் பண்டாரவாடை ஊராட்சி மன்றம் சார்பாக வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறோம். 5 ஆண்டுகளாக இந்த ஊராட்சிக்காக நாமெல்லாம் செயல்பட்டோம். பண்டாரவாடை ஊராட்சியில் முதல் முறையாக நமது ஊராட்சியில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்த நமது ஊராட்சி செயலாளர் அவர்களை உங்கள் அனைவர்கள் முன்பு உங்களின் அனைவர்களின் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த தினத்தன்று பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து இந்த பண்டாரவாடை ஊராட்சியில் கொரோனா என்ற பெருந்தொற்று காரணமாக இந்த ஊராட்சியில் பல இன்னல்களையும் நோய்களிலிருந்து பாதுகாக்க பலவிதமான செயல்பாடுகளை நாம் ஊராட்சியெல்லாம் செய்து வந்தோம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு எந்த நோய்களும் வந்தாலும் பரவாயில்லை, இந்த ஊர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற உயரிய நோக்கத்திலே செயல்பட்டு வந்த எங்களுடைய ஊராட்சி துப்புரவு பணியாளர்களையும் தூய்மை காவலர்களையும் உங்கள் அனைவர்கள் முன்பு நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல பண்டாரவாடை ஊராட்சியில் நீர் பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் தண்ணீர் பிரச்சனை ஏதாவது வந்தால் உடனடியாக சரி செய்வதற்கும் தொடர்ந்து நமது ஊராட்சியில் செயல்பட்டு வந்த ஊராட்சி பிளம்பர்களை உங்கள் அனைவர்கள் முன்பு பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல எங்கெல்லாம் மின்விளக்கு எரியவில்லையோ, மோட்டார் பழுது ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் உடனடியாக சென்று தொடர்ந்து வேலை பார்த்து வந்த நமது ஊராட்சியின் எலக்ட்ரீஷியன் அவர்களையும் உங்கள் முன்பு நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நமது ஊராட்சியின் நீர்நிலைகளை பாதுகாக்க நீர்நிலைகளை தொடர்ந்து சரி செய்து எந்த வாய்க்கால்களிலும் அடைபட்டிருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்திலே குளங்களையும் வாய்க்கால்களையும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள வாய்க்கால்களை சரி செய்த உங்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். உங்கள் அனைவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். கொண்டிருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல். கிராம ஊராட்சியின் வளர்ச்சியில் முதுகெலும்பாக திகழும் மகளிர் சுய உதவி குழுக்களை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பாராட்டு தெரிவித்தல். பொருள் 3. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கிராம ஊராட்சிகள் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக கீழ்கண்டவற்றை பின்பற்றிட பொருட்டு கிராம சபையில் விவாதித்தல். 1. தாழ்வான மற்றும் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களில் மழைநீர் தடைபடாமல் செல்லும் வகையில் வெளியேற்றுதல். 2. புயல் பாதுகாப்பு மையங்களை முறையை சுத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்தல். புயல் பாதுகாப்பு மையங்களில் குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி, கழிப்பிட வசதி போன்றவற்றை முறையை பயன்படுத்திட வகையில் தயார் நிலையில் வைத்தல். 3. பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வாய்க்கால்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி மழைநீர் வழிந்தோடுவதற்கான வகையை ஏற்படுத்துதல். 4. தேவையான மணல் மூட்டைகள், சவுக்கு கட்டைகள் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருத்தல். 5. ஏரிகள், பாசன ஏரிகள், குளம், குட்டைகள் போன்றவற்றின் கரைகளை கண்காணித்தல். 6. மாவட்ட நிர்வாகம் மூலம் அவ்வப்போது தரப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்.
பொருள் 4 தூய்மை பாரத இயக்கம் ஊரக திட்டம். தூய்மை பாரத இயக்கம் ஊரக திட்டம் வழிகாட்டு நெறிமுறையின்படி தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகள் திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சிகள் அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை ஓடிபி பிளஸ் என்ற நிலையான திறந்த வெளியில் மூலம் மலம் கழித்தலற்ற நிலையை தக்க வைப்பதோடு கூடுதல் நிலையான திட அல்லது திடக்கழிவு மேலாண்மை வசதியை கொண்ட ஊராட்சிகள் நிலையை அடைந்தன. அதன் அடுத்த கட்டமாக திட மற்றும் திடக்கழிவு மேலாண்மை வசதியை கொண்ட கிராம ஊராட்சிகளில் தற்போது கிராம ஊராட்சிகள் ஓடிபி பிளஸ் நிலையிலிருந்து ஓடிஎஃப் என்ற நிலையில் ஓடிஎஃப் மாடல் வில்லேஜ் என்ற நிலையில் அடையப்பட்ட பின்னர் அனைத்து இலக்குகளையும் எய்திய கிராம ஊராட்சிகள் கிராம சபையில் தீர்மானம் இயற்றி அவ்வூராட்சிகளை குறிப்பிட்டவாறு வகைப்படுத்தி அறிவிப்பு செய்திட வேண்டும். எனவே கிராம ஊராட்சிகள் தூய்மை பாரத இயக்கம் திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மையில் இலக்குகள் எய்தி ஓடிஎஃப் பிளஸில் நிலையில் உள்ள ஊராட்சிகளின் தகுதிகளுக்கு ஏற்றபடி கிராம ஊராட்சிகளை கீழ்கண்டவாறு சேர்க்க தெரிவிக்கப்படுகிறது. 1. திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற நிலையில் இருந்த ஊராட்சி திட மற்றும் திடக்கழிவு மேலாண்மை வசதி கொண்ட ஊராட்சி தூய்மை ஊராட்சி என அறிவிக்கப்படுகிறது. பொருள் 6 ஜல்ஜீவன் இயக்கம். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கிராம குடிநீர் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு 10% சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோக பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தல். கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதிதாக செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையான விவரத்தினை கிராம சபையில் விரிவாக எடுத்துரைத்து இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள கள ஆய்வு கருவிகளை பயன்படுத்தி 15 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் தரத்தினை ஆய்வு செய்து உரிய பதிவேட்டில் பதிவு செய்வதை உறுதி செய்தல். கிராம ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற நிலைக்கு மேம்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பணிகளும் கட்டாயம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்தல். கிராம ஊராட்சியில் உள்ள பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், அரசு பொது கட்டிடங்கள் அனைத்திலும் குழாய் இணைப்புகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்தல். குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசால் அரசாணை எண் 260 9/12/1998 படி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள மாதாந்திர கட்டணம் ரூபாய் 30க்கு குறையாமல் குடிநீர் கட்டணம் செலுத்தப்படுவதை உறுதி செய்தல். அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலும் குளோரின் கலப்பான் கருவிகளை பொருத்தி குடிநீரில் குளோரின் கலப்பதை உறுதி செய்தல். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் 100% குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கிராம ஊராட்சி மன்ற தலைவரால் சான்றிதழ் வழங்குதல். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் வீட்டின் குடும்ப தலைவரின் ஆதார் எண்ணினை பெற்று ஜல்ஜீவன் இயக்க இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதை உறுதி செய்தல். பொருள் 7 தீன்தயாள் உபாத்யா கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம். தீன்தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம். திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு 18 வயது முதல் 35 வயது உடையவர்கள் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் தொடர்பாக தகவல் தெரிவித்தல் மற்றும் தகுதியுடையவர்களிடமிருந்து கோருதல் விண்ணப்பம். தீனதயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 50 இளைஞர் திறன் திருவிழா மற்றும் 50 வேலைவாய்ப்பு முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறித்து விளக்குதல். திறன் பயிற்சி வேண்டுவோர் மற்றும் நேரடி வேலைவாய்ப்பு பெற விரும்பும் இளைஞர்களை இம்முகாம்களில் பங்கேற்று பயன்பெறுவது குறித்து தகவல் தெரிவித்தல். பொருள் 8 கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு. கூட்டாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவின் கீழ் தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உள்ள சமுதாயம் சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையையும் வறுமையையும் குறைப்பதற்காக கீழ்கண்ட தலைப்புகளில் கிராம செழுமை மீட்சி திட்டம் தயார் செய்யப்பட்டு வருகின்றது. 1 உரிமை சார்ந்த திட்டம், 2 வாழ்வாதார சார்ந்த திட்டம், 3 பொது சொத்துக்கள் சேவைகள் மற்றும் வள மேம்பாட்டு திட்டம், 4 சமூக மேம்பாட்டு திட்டம். பொருள் 9 கூட்டாண்மை வாழ்வாதாரம். 2024-25 வாழ்வாதார திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளின் பெயர் மாற்றம் அல்லது பெயர் சேர்த்தல் தொடர்பான விவரங்களை கூட்டத்தில் விவாதித்தல். பொருள் 10 இதர பொருட்கள். 23/11/2024 ஆண்டு நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கூடுதல் கூட்டப்பணிகள் விவரம். பொருள் 10 கிராம ஊராட்சி சேவை மையம் அல்லது கிராம ஊராட்சி மன்ற அலுவலர்களை நிறுவப்பட்டுள்ள இணையதள உபகரணங்கள் மற்றும் கண்ணாடி இலைகளை பாதுகாத்தல் குறித்து தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மூலம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் தற்போது இணையதள இணைப்பு வழங்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. கண்ணாடி இலை இணைப்பானது 80% மின்கம்பங்கள் மூலமாகவும் 15% தரை வழியாகவும் இணைத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கான
பேட்டரி, ரேக், யூபிஎஸ் உள்ளிட்ட உபகரணங்கள் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் உள்ள கிராம ஊராட்சி சேவை மைய டிசிஎஃப்சி அரசு அல்லது அரசு கட்டிடத்தில் நிறுவப்பட்டு வருகிறது. இந்த இடம் பாயிண்ட் ஆஃப் பர்சன்ஸ் என அழைக்கப்படும். மேற்படி பிஓபி மையங்களில் பொருத்தப்பட்டுள்ள இணையதள சாதனங்களான ரூட்டர், பேட்டரி, ரேக், யூபிஎஸ் உள்ளிட்ட உபகரணங்கள் யாவும் அரசின் உடைமைகளாகும். மேற்கண்ட உபகரணங்கள் சேதப்படுத்துதல், திருடுதல் ஆகியவை சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். மேலும் ஊராட்சி பகுதிகளில் சாலை மற்றும் விவசாய நிலங்களில் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள இபி மின்கம்பங்கள் வழியாக தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு கேபிள்கள் செல்வதனால் எவ்வித பாதிப்பும் நிலத்திற்கோ அல்லது தனி நபருக்கோ ஏற்படாது. கண்ணாடி இலையினுள் பேசாதீங்கம்மா. கண்ணாடி இலையினுள் எவ்வித உலோகப் பொருட்களும் இல்லை. அவை மின்சாரத்தையும் கடத்தாது. எனவே இதனை திருடி சென்று காப்பாற்றவும் இயலாது. மேலும் எதிர்வரும் மழைக்காலங்களில் மின்கம்பங்கள் வழியாக கொண்டு செல்லப்பட்டுள்ள கண்ணாடி இலைகள் சேதப்பட்டிருப்பின் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலருக்கு தகவல் அளித்திட பொதுமக்களுக்கு அறிவுறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொருள் 11. பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் 2024-25. பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் 2024-25 கீழ் மாவட்ட வாரியாக ஒதுக்கீடு செய்வது வரப்பெற்ற வீடுகளுக்கு உரிய பயனாளிகளை தேர்வு செய்தும் வேலை உத்தரவு வழங்க இருக்கும் பயனாளிகளின் பட்டியலை கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் விவாதிக்க வேண்டும். கிராம வளர்ச்சி திட்டம் 25-26 தயாரித்தல் தொடர்பாக அனைத்து துறை அலுவலருடன் மாவட்ட அலுவலருடன் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டத்தினை இறுதி செய்தல் வேண்டும். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையினை கிராம சபையில் வைத்து விவாதிக்கப்பட வேண்டும். பொருள் 13. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2025-26 ஆண்டு அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் 2 கீழ் எடுக்கப்பட வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்தல். பொருள் 14. இதர பொருட்கள் கிராம சபைகளுக்கு விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். நடத்துறதையும் கேட்கல. இதுக்கான அறிவிப்புகள் எத்தனை தடவை செஞ்சிருக்கீங்க? பலத்துல இந்த எம்எல்ஏ ஆஃபீஸில் கூட இப்போ நடத்துனாங்க. அதை கூட ஒரு ஊராட்சிக்கு உட்பட்டு தானே இதை நடத்தணும். ஊராட்சியிலேருந்து ஆளுங்களை அனுப்ப சொல்றாங்க சார். அனுப்ப சொல்றாங்க. இளைஞர்களே அனுப்ப சொல்றாங்க. நாங்களும் சொல்லியிருக்கோம். வார்டு நம்பர் கிட்ட எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அதாவது அந்த துறையை சேர்ந்தவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. நீங்களே தான் ஊராட்சி சம்பந்தம் இல்லைன்றீங்க. செஞ்சது நான் ஊராட்சி சம்பந்தம் இல்லைன்னா இப்படி சம்பந்தம் இல்லைன்றமா அவங்க தான் பதில் சொல்லணும். இவங்க தானே இந்த ஊராட்சி பொறுப்பாளர். அவங்க என்ன வேலை செஞ்சாங்க அதுக்கான சம்பளம் வாங்கியிருக்காங்க ஊராட்சியில். அதுக்காக இவங்க நியமிச்சு அதுக்கான சம்பளமும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாங்க நாங்கள் தெரிஞ்சுக்காங்க. அவங்க அரேஞ்ச் சொல்றாங்க, மக்கள் வர மாட்டாங்க. இல்ல எங்க வீட்டு பசங்களுக்கு சொல்லலங்க. யாருக்கும் யார் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் பரவாயில்ல தெரியல. அவ்வளவுதான் சொல்றேன் நான். இப்போ பரவாயில்ல தெரியல. அதை தெரியப்படுத்துறதுக்கு 4 பேர் முன்னாடி நடத்துறோம்னு சொல்லாதீங்க. படிச்ச அத்தனை வீடுகளிலே அலோஸ்மெண்ட் பண்ணுங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றதுக்கான முகாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்க வருஷத்துல 2 முறை நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி வரல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் சொல்லலாம். இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட நடத்தல. இந்த முறை நீங்க வந்து முறைய அனுமதி நீங்க வந்து இதுவே கொடுக்கல. யாருக்கு இந்த மாதிரி நடத்தப்படுதுங்கிற ஒரு அறிவிப்பே நீங்க கொடுக்கல அப்படிங்கிறத நான் சொல்றேன். 5 ஆண்டுகளா உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்து இந்த துறையில வச்சிருக்காங்க. அதுக்காக நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஒரு முறை கூட நடத்தல அப்படின்னா உங்க வேலையில நிறைய தவறு இருக்குங்கிறத நான் சொல்றேன். அதாவது நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கிற 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறதுக்கு பேர் இந்த துறை அதுதான் சொல்றாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 5 ஆண்டுகள் இந்த துறையில இவங்க இதுக்காக சம்பளம் அளிக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்திலிருந்து. இந்த 2 வருஷத்துல 4 முறை நடத்திருக்கீங்க. எத்தனை முறை நடத்திருக்கீங்க? ஒரு முறை பாப்பா அது இவங்க பண்டாரோட ஊராட்சிக்கு உட்பட்டவங்களா இல்ல உட்பட்ட தாலுக்காக்கு உட்பட்டவங்க? பண்டாரோட ஊராட்சிக்கு உட்பட்டவங்கள்ட்ட நான் சொல்றேன். அப்ப இந்த 2 ஆண்டுகளா மாதம் ஊழியம் வாங்கிக்கிட்டு எந்த வேலையும் நீங்க செய்யல அப்படிங்கறதுதான் இது இதா இருக்கு. அவங்க கிட்டங்கிறது இல்லைங்க. பொதுமக்களுக்கு தேவையான துறைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்து அரசாங்கம் எதுக்கு வச்சிருக்கு? அதுக்கான வேலையை செய்யணும் தானே வச்சிருக்கு. வருடத்துக்கு 2 முறை தான் உங்களுக்கு வேலை. அந்த 2 முறையும் படித்த கூட்டத்துக்கு தான் நாங்க கூட்டத்துக்கு அழைக்க வாங்கம்மா. அவங்க சொல்லும் போது நாங்க சொல்லுவோம்.
சொல்லுவோம். நான் என்ன சொல்லும்போது சொல்றீங்க, ஆமா. முதல்ல இங்க உள்ள மாணவர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு திறன் மேம்பாடு திட்டம் வந்திருக்கு, இதுவரை ஒரு முறை கூட வரவே இல்லைங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. பாபநாசத்துல வந்தாங்க சார் நம்ம பஞ்சாயத்துல இருந்து. பஞ்சாயத்துல வந்தாங்க, பாபநாசத்துல உள்ளவங்க விடுங்க, பண்டாரோட படிச்ச இளைஞர்களுக்கு எத்தனை முறை பேருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க? ஒரு லிஸ்ட் இருக்கு அவங்கள்ட்ட, இத்தனை இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த சைன் வாங்கிட்டு அவங்க வரவே இல்லை வரேன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? அப்படிதான் சொல்லணும் உங்களுடைய வேலை. இது வந்து நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேங்கிறதுக்கு இது அர்த்தம் கிடையாது. நாங்க சொல்லி நான் எடுத்து இதுதான் முடிய போகுது, அடுத்த பீரியட் வரப்போகுது. நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதுக்கு என்ன வேலை இல்லை. அப்போ இது உங்களுடைய லேப்ஸ் தான் அது. ஓகே, எழுதிங்க, அடுத்து கடைசியாக பேசிக்கலாம். இது இந்த கிராம சபா கூட்டத்துக்கு உயர் அதிகாரிகள் யாரும் வந்திருக்காங்களா? மேடம் என்ன பொறுப்பில் இருக்காங்க? யாரும் மகளிர் சுய உதவி எத்தனை குழு பண்டாரோட இயங்குது? பண்டாரத்துல 8 சுய உதவி குழு இருக்கு. சரி, தில்லைநகர் காலையில ஒரு 5 இருக்கு, காமாட்சிபுரத்துல ஒரு 5 இருக்கு, பார்வதிபுரத்துல ஒரு 5 இருக்கு, லட்சுமிபுரத்துல ஒரு 4 இருக்கு. நம்ம பண்டாரோடையில வந்து ஒரு 8 இருக்கு. பண்டாரோடையில எந்த இடம்? இப்போ எல்லா பண்டாரோடையில வந்து சூபி நகர் மெயின் ரோட்ல ஒரு முஸ்லீம் குழு இருக்கு. அமைப்பு இது மதம் ரீதியாக அது பேசணும். எந்தெந்த தெருவுன்னு இப்போ தனியாக தானே சொன்னீங்க? அதே மாதிரி பண்டாரோடை தான் மொத்தமா சொல்லிட்டேன். இல்லை நான் குக்கிராமம் வழியா சொல்றது பண்டாரோடை ஒரு குக்கிராமம், அதுல வந்து 8 இருக்கு. இந்த பண்டாரோட சர்க்கிள் எத்தனை இருக்குன்னு சொன்னீங்க? 8 இருக்கு. 8 இருக்கு, சந்தோஷம். 8 சுய உதவி சேர்ந்திருக்காங்க, இயங்குது. அவங்களுக்கும் நாங்க இது அரசு சுய உதவி குழுவா இல்லை தனியார் அரசு சுய உதவி குழுல அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். சிப்புன்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாயத்துக்கு 30 லட்சம் வந்துருக்கு. ஒவ்வொரு குழுவுக்கும் 1 லட்சம் 1.5 லட்சம் நாங்க கொடுத்துட்டு அந்த 1 லட்சத்தை எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க? கடனா கொடுப்பாங்களா இல்ல கடன் வாங்கினவங்களுக்கு அந்த கடன்ல இருந்து கழிப்பாங்களா? கடனா தான் கொடுப்பாங்க சார். 1 பைசா வட்டியாக்கு கொடுக்குறோம். 1 பைசா வட்டி கொடுத்துட்டு அவங்க வசூல் பண்ணி நாங்க அதை வச்சிருவோம். கவர்மெண்ட்டுக்கு ஆடிட்டிங் பண்ணிடுவோம். அவங்க ஆடிட் பண்ணிக்குவாங்க. 1 பைசா வட்டி 10 மாசத்துல அவங்க கட்டிடுவாங்க. ஒரு தனிநபர் கடன் கொடுக்குறாங்க, தனிநபர் தொழில் செய்ய சொல்றாங்க. தொழில் செய்யறதுக்கு நாங்க சொல்றோம், ஆனா அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இல்லை அதை அந்த குழு செயல்படணும்னு சொன்னால் ஒன்றே இந்த இது லோன் மட்டும் வாங்குறதுக்காக மட்டும் அந்த குழுவா? லோன் மட்டும் தான் வாங்குறாங்க. நாங்க அப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீங்கள் அந்த குழுவை வந்து இதெல்லாம் செயல்படுத்தினா தான் அந்த லோனே கிடைக்கும்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க போவாங்க. அதுக்கு வர மாட்டாங்க சார். 10 பேர் சேர்த்துக்கிட்டு ஆளுக்கு 10,000 20,000 அதான் நாங்கள் சொல்கிறோம். அதுதான் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த குழுவில் அவங்களுக்கு கடன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். அப்போ தான் உங்களை அந்த குழுவிலே சேர்ப்போம். டீ கடை வச்சிருக்காங்க. அதுதான் அந்த மாதிரி யாராவது சுய தொழில் அவங்கவுங்களுக்கு சுய தொழில் இல்லை பொதுவான விஷயங்களுக்கு அவங்க மூலயமா வந்து இது இருக்கிறது, அந்த மாதிரியான ஏதாவது செய்கிறாங்க. கடை வச்சிருக்காங்க, மளிகை கடை வச்சிருக்காங்க, காய்கறி கடை வச்சு அது வியாபாரம் பண்றாங்க. இந்த தொழிலாம் செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர் செய்யணும், நாங்கள் வாங்கிக்கிறோம். குழுவில் இருக்கணும். குழுவில் வைக்கிற வாங்கன்னு கூப்பிடுங்க, படிச்ச இளைஞர்கள் யாரும் லிஸ்ட் எடுங்க, அப்படி செய்யுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம். இந்த 2 வருஷமா நான் இருந்தேன், ஒரு கூட்டம் கூட போடலங்கிறது உங்களுடைய தோல்வி, உங்களோட துறையோட தோல்வி. அது அந்த தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அடுத்த முறை நீங்கள் செய்யாதீங்க. அரசு அதிகாரிகள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகள் 5 ஆண்டு தூரம் மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். அரசு அதிகாரிகளுடைய தவறு தான் இந்த இது ஊராட்சி மன்றம் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை போட்டு பண்டாரோட வந்து ஒரு 50 இளைஞர்களுக்காக வேலை வாங்கி கொடுத்த பேர் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து அந்த லிஸ்ட்டை நீங்கள் அடுத்து ஊராட்சி மன்ற கிராம சபா கூட்டத்தில் சொல்லணும். அது எங்களால் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பேர் வரும். எங்களால் மீன்ஸ் பண்டாரோட ஊராட்சி கிராம சபா கூட்டத்தால் நடந்துச்சுன்னு பேர் வரும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை வந்து எனக்கே வேலை கொடுக்குறீங்களா? இல்லை உங்களுடைய பங்களிப்பு இல்லை. சார், மக்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? அதுக்கு தாங்க அரசாங்கம் அதிகாரிகள் இத்தனை பேர் போட்டிருக்காங்க. எங்களையே கேட்டிங்களா, அப்போ நாங்களே எல்லா வேலையும் செஞ்சுருக்கு. எதுக்கு உங்களுக்கு சம்பளம் அதிகாரிகள் உங்களுக்குலாம் இருக்குது? அதெல்லாம் நீங்கள் தாங்க செய்யணும். அது நான் வேணா என்னுடைய 10 பேர் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவேன், அவ்வளோதான். நீங்கள் தான் முயற்சி செய்யணும். அது உங்கள் வேலை. அதை அப்படியே என்கிட்ட தள்ளி விடாதீங்க. உங்களுக்கு அல்ல சார், கொஞ்சம் மக்களா படிச்ச பிள்ளைங்களை கொஞ்சம் கூட்டத்துக்கு வளர்க்க முடியும்னு சொல்றேன். கண்டிப்பாக இது வரைக்கும் அந்த லிஸ்ட்டே உங்கள்கிட்ட இல்லை. அதுவே பெரிய இது. வருஷத்துக்கு எத்தனை மாணவர்கள் படித்து முடிக்கிறாங்க, மாணவர்கள் எத்தனை படித்து முடிக்கிறாங்க, இந்த லிஸ்ட்லாம் நீங்கள் வச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பரான கூட்டம்லாம் நடத்திருப்பீங்க. உங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியலை. எல்லாரும் மாசமா இருந்தா 12 வாரத்துக்குள்ள பதிவு பண்ணிடணும். அதே மாதிரி அவார்டு ஆகுது
அவ்வளோதான் வளர்க்க முடியும். அப்போ 3வது குழந்தை கன்சீவ் ஆனால் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நமக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணி உங்களை அனுப்பிச்சி விடுவோம். அதே மாதிரி வேறு ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்க இங்கே வர்றாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, அந்த பொண்ணு நம்ம ஆஸ்பத்திரிக்கே வரலை, வீட்டிலே இருக்குது அப்படின்னா அவங்களை எங்களுக்கு எப்படி இப்போ போகிறோம் பார்க்குறோம். ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க இல்லையா, ஒரே நாளில் எல்லா தெருவுக்கும் நாங்கள் வரவும் முடியாது, அப்படி இருக்கிறவங்க போக நம்ம ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க. அனுப்பிச்சி விட்டாதான் அவங்களுக்கு நாங்கள் கேர் கொடுக்க முடியும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ண முடியும், பெரிய ஆஸ்பத்திரிக்கு உடனே அனுப்பிவிட முடியும். அதனால நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். ஆம்புலன்ஸ் வசதி கொண்டு வாங்க முதல்ல. ஏன் கொண்டு வரோம் சார்? இல்லை பண்டாரவாடை ஜிஹெச்சுக்குன்னு அரசு மருத்துவமனை இருக்குல்ல, எத்தனை பேர் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருக்கோன்னு கேளுங்க. அதே இது 108 இல்லாம 2 உயிர் போயிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு உயிர் போயிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு முன்னாடி போயிருக்கு அப்படின்னா திரும்ப வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஆம்புலன்ஸ் இல்லாம ஒரு உயிர் போயிடுச்சு. 1 மணி நேரமா ஆம்புலன்ஸ் இல்லாம தனியார் ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டு தஞ்சாவூர்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு உயிர் போயிடுச்சு. எங்க கண்ணு முன்னாடி போச்சு. இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நம்ம மருத்துவமனை நல்லா இருக்கு, பட் மருத்துவமனைக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை. எழுதி கொடுங்க. ஒரே என்னன்னு கேட்டீங்க, குறை சொல்லிட்டோம். ஆம்புலன்ஸ் கட்டாயம் வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய குறை. அதுல எழுதி கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு அப்படின்னாக்கா நிறைய பேர் இதெல்லாம் பண்றாங்க. ரேஷன் கடையிலேயே ஜாமான் வாங்கி வரணும்னு கேட்கறாங்க. கட்டளை கிடையாது. ஏன் பண்ண மாட்டேங்க? பயப்படுறீங்களா? ஏன் தெரிஞ்சுக்கிறீங்களா? ஃபேமஸ் பண்ணுறது வந்து பண்டாரோட வெத்தலை தான். பண்டாரோட ஊராட்சியில் வந்து இந்த வெத்தலை கொடிக்கால் சாதாரண விஷயம்னா வெத்தலை கொடிக்கால் வந்து கொஞ்சம் கடுமையாக ஏற்பட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு தோட்டக்கலையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து அங்கே ஆஃபீஸ்லேருந்து மேல் இடத்துலேருந்து வந்திருக்காங்க. தோட்டக்கலையில பார்த்துட்டு போகிறாங்க. வணக்கம்மா. காலை வணக்கம். சவுண்ட் கம்மி பண்ணுங்க. அரசு துறையிலேருந்து வர்றேன். நம்ம பண்டாரவாடையில் சார் சொல்ல மாதிரி வாழையடை வேலையாக நம்ம பண்டாரவாடை ஊராட்சியில் வந்து வெற்றிலை சாகுபடி பண்ணோம். எப்படி நம்ம இந்த சைடு நம்ம தேவரான்பேட்டை போகிற வழியில் ஒரு 2 ஹெக்டர் 3 ஹெக்டர் பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதோட விவசாய தெரியுங்களா சார்? அந்த விவசாய கணக்குகளுக்காக வந்திருக்கோம். மற்ற இருக்கிற பரப்பளவையும் ஒரு சில விவசாயிகள் வந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க. அந்த விவசாயிகளை நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம். அதிகாரி வந்து துணை ஆட்சியரும் தோட்டக்கலை துறை வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆய்வு பண்டாரவாடை ஊராட்சியில் வந்து வெற்றிலை சாகுபடி வந்து மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கனால விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி செய்தித்தாளில் இன்றைக்கு வந்து பேப்பரில் மீடியாவுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க விவசாயிகள். அதை நாங்கள் வந்து ஆய்வு பணி செய்யறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இந்த விவசாயி வந்து வெற்றிலை சாகுபடி செய்த விவசாயிகள் வந்து எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இந்த மாதிரி தோட்டக்கலைத்துறையிலிருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு சில விவசாயியை எங்கள்கிட்ட சொல்லலாம். அவங்களோட நேமு, அவங்களோட செல் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். சரிங்களா ஐயா? அந்த கான்டாக்ட் நம்பர் அந்த விவசாயி வீடியோட பேர் நான் கலந்து பேசுகிறேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எந்த வெற்றிலை மட்டும் கிடையாது. நம்ம பண்டார ஊராட்சியை பொறுத்தவரையும் தோட்டக்கலைத்துறையும் இருக்குது, அப்புறம் வேளாண்மை துறை சார்ந்த பயிர்களும் இருக்குது. இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சுன்னா உடனே ஐயா ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உடனே எனக்கு தகவல் கொடுத்துருவாங்க. இது அனைத்து விவசாயிகளுக்கும் நான் சமமாக சொல்ல கடமைப்படுகிறேன். இந்த வீட்டு காய்கறி தோட்டம்லாம் சொல்லுங்க சார். இந்த வீட்டு காய்கறி தோட்டத்தில் வந்து தோட்டக்கலை துறையில நம்ம கொடுக்குறோம். எங்களுடைய சேவை பண்டாரோடு இருக்கிறது தான் பண்டாரோடு அதாவது
என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க காவல் அதாவது சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் மொத்தமா இருங்க. சொல்ல வரேன் உங்களை வாழ்த்துறாங்க, அவனும் வாழ்த்துறாங்க, வாழ்த்துறதுக்காக முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்க கரெக்டா செயல்படுறதுனால தான் பண்டாரவடி தூய்மையா இருக்குங்கிறத நாங்க நம்புறோம். நீங்களும் நம்புங்க. உங்களை வார்த்தையால காயப்படுத்துற யாரும் உள்ளையும் சுத்தமா இல்லை, வெளியும் சுத்தமா வச்சுக்கலாம். அதை முதல்ல நீங்க உணருங்க. உங்களை பெருமைப்படுத்தும் விதமா தான் பெருமைப்படுத்தும் விதமா தான் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல இன்னைக்கு கிராம சபா கூட்டம். எந்த வருஷமும் இந்த கூட்டத்தை அமைச்சதே கிடையாது. இந்த வருஷம் அமைச்சிருக்காங்க. அதை நாங்க மதிக்கிறோம். உங்களை எப்படி சொல்றது, ஒருத்தங்க தவறா பேசுறதும் நாங்கள் வந்து யாரோ நடவடிக்கை எடுத்து ஊராட்சி மன்றத்தை கேட்டுக்கிறோம். உங்களை தவறா பேசுறதுனாலையோ உங்களை இழிவா பேசுறதுனால நீங்க அப்படி ஆயிட போறோம். பேசுறவங்க எண்ணமும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க குப்பைகளாக இருக்காங்க, நீங்க தூய்மையா இருக்கீங்க. அப்படின்னா தான் நீங்க தூய்மை பணியாளராக இருக்கீங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, தூய்மை பணியாளர் விஷயத்தில் ஊராட்சி மன்ற நிர்வாகம் கொஞ்சம் கரிசனம் காட்டணும்னு ஆசைப்படுறோம். அவருடைய கஷ்டங்கள் நேரங்களில் கை கொடுக்கணும். அவருடைய தேவைகளுக்கு என்ன செய்யணும், பூர்த்தி செய்யணும். அவருடைய பாதுகாப்பு உபகரணங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். கொரோனா காலத்தில் வெளியே சுத்தக்கூடாதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரியாது. சுற்றும் போது காவல்துறை மூலியமாகவும் நம்மளுடைய சுகாதாரத்துறை மூலியமாகவும் புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்படி ஒரு திட்டத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். அவருக்கு தெரியாததுனால நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தப்பா நினச்சிக்க வேண்டாம். சுகாதாரத்துறை புள்ள பிடிக்கிறது மக்கள் விழிப்புணர்வு அடைகிற வரைக்கும் அதை செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அதனால தான் சொல்கிறோம். அதுக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தூய்மை பணியாளர் விஷயத்தில் கொஞ்சம் ஊராட்சி மன்றம் கரிசனை காட்டுங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த கிராம சபா கூட்டம் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நடந்துருக்கணும். மக்களோட மக்களாக ஊழியர்களை மட்டும் வச்சு நடக்கிறது வருத்தம் அளிக்குது. மக்களுக்கு அதிகப்படியான மக்களை கொண்டு வந்து ஊராட்சி மன்ற கிராம சபா கூட்டத்தை நடத்துங்கிறத ஊராட்சி மன்றத்தை கேட்டுக்கிட்டு வாய்ப்பு எஸ்டிபிஐ கட்சி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நிச்சயமாக சொல்கிறேன், பண்டாரவாடியில் முன்னணி பண்டாரவாடி இப்போ இது சொல்கிறேன் குடிமகன் தான் நீங்கள் தான் தூய்மையாக இருக்கிறதுனால தான் பண்டாரவாடி மக்கள் தூய்மையாக இருந்துருக்கு. நீங்கள் ஒரு 10 நாளுக்கு முதல்ல நான் பண்டாரவாடி நிலைமை யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் மதிக்கிறோம். தப்பாக பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், நிச்சயமாக பண்ணுவோம். சொல்லி புரிய வைப்போம். நிச்சயமாக இல்லை அதான் சொல்கிறேன், உங்களுக்கு நிச்சயமாக மதிப்பளிக்கணும். அதை தான் சொல்கிறேன், நேர் ரீதியாகவும் மதிப்பளிக்கணும். எனக்கு தான் தப்பு நினைச்சு நான் முடிஞ்ச முறையை நான் சொல்லியிருக்கேன். அதே தானா அது ஊராட்சி மன்றம் சொல்லாமல் எனக்கு தெரியாது. எனக்கு நான் கிடைச்ச தகவல் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ 100% இந்த நிதி செலவிடப்பட்டாங்க இல்லை இருக்குதான்? 100% இன்னும் பைப் லைன் முடியலை. அதுக்காக தான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் முதல்ல உரையில் பேசுறது ஜல்ஜீவன் திட்டக்கூடிய திட்டம் முழுமையாக முடிந்ததுன்றத ஒரு செய்தியை கிடைச்சிருக்கீங்க.